பிரித்தானியாவில் பார்பிக்யூ அடுப்பினால் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் அடுத்தடுத்து அமைந்திருந்த 8 குடும்பங்களின் வீடுகள் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. பிரித்தானியாவின் எசெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பாசில்டன் பகுதியிலேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்து நேர்ந்துள்ளது. அங்கு வசிக்கும் காரா என்ற பெண்மணி தனது வீட்டின் பின்புற தோட்டத்தில் வைத்து இந்த பார்பிக்யூ அடுப்பில் பர்கர் சமைத்துள்ளார். சமைத்து முடித்துவிட்டு அவர் வீட்டிற்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே வெளியில் ஒரு பயங்கர சத்தத்துடன் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. ஓடி வந்து பார்த்தபோது பார்பிக்யூ அடுப்பிலிருந்து வெளியேறிய தீ அருகிலிருந்து மரத்தில் பிடித்து மளமளவென வீட்டின் கூரைக்கும் பரவியுள்ளது. இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட தொடர் வீடுகள் என்பதால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தீ 8 வீடுகளையும் முற்றாக சூழ்ந்து கொண்டது. 7 தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் வீடுகளின் கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இந்த 8 வீடுகளும் இனிமேல் குடியிருக்க தகுதியற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட காராவின் மகள் பாரிஸ் கருத்து வெளியிடுகையில், நாங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம். எங்களை விட பக்கத்து வீட்டுக்காரர்களை நினைத்து என் அம்மா பெரும் குற்ற உணர்ச்சியிலும் அதிர்ச்சியிலும் அழுது கொண்டே இருக்கின்றார் என கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். தற்போது இந்த 8 குடும்பங்களும் தங்குவதற்கு வீடின்றி நிர்கதியாகியுள்ள நிலையில் நகரசபை அதிகாரிகள் அவர்களை தற்காலிகமாக ஹோட்டல்களில் தங்க வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிதி சேகரிக்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் வரலாறு காணாத வகையில் 36.1 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக 500ற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் ரயில் தண்டவாளங்கள் உருகும் அபாயம் உள்ளதால் பயணங்களை தவிர்க்குமாறும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.